பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கா. இப்போது பிரம்மா உள்ள போறார். இங்க அழகான ஸ்லோகம். ததந்தராவிஷ்ய விதீர்த்த தர்ஷதம் விபின்ன நீலாச்சல சன்னிகாசம் பிரசன்னவக்திரம் நளினாயதேக்ஷணம் கிருபாமயம் சாந்தி நிகேத ரூபிணம். இப்போ பிரம்மா உள்ளே போகிறார். அப்படியே சொல்றா பாருங்க, காவேரி சூழ்பொழில் சோலைகள் நடுவினில் கருமணி துயில்கின்றதுன்னு. அப்படி ஒரு நீலநாயக கல் போல, ஒரு நீலமணி துயில்வது போல ஆதிசேஷன் பொன்மயமாக இருக்கிறார். அந்த பொன்மயமான ஆதிசேஷனுக்குள்ளே ஒரு நீல மணியை பதித்தது போல, ஒரு நீல மலையையே பதித்தது போல பெரிய பெருமாள் பள்ளி கொண்டிருக்கிறார். பிரம்மா முதல் முறையாக பிரம்மா என்ன பிரார்த்தித்தார்? உன்னை உள்ளபடி சேவிக்கணும். நீ எனக்கு மீனா காட்சி கொடுத்த, அன்னமா காட்சி கொடுத்த, ஆமையா காட்சி கொடுத்த, குதிரையா காட்சி கொடுத்த, உன்னை நீயாக காண விரும்புகிறேன். இப்போது பெருமாளை பெருமாளாக காண்கிறார். அந்த ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவனாக பச்சைமா மலை போல் மேனி ஒரு நீல வடிவத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பிரசன்ன வக்திரம், புன்னகை பூத்த திருமுக மண்டலம். இன்னைக்கும் பாருங்க, நம்பெருமாளுடைய அந்த திருவாய் ஓரத்தை பார்த்தா அப்படித்தான் ஒரு சிரிப்பு அவருடைய முகத்துல. அந்த புன்னகையை சேவித்தார் பிரம்மா. நளினாய தேக்ஷணம், தாமரை போல் அகன்ற திருக்கண்கள், கரியவாகி புடைப்பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள்னு திருப்பானாழ்வார் அனுபவித்த திருக்கண்கள். அந்த கண்களை சேவிக்கிறார் பிரம்மா. கிருபாமயம் சாந்தி நிகேத ரூபிணம், கருணையே வடிவெடுத்தவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். கிரீட கேயூர மீன குண்டலம் பிரலம்ப முக்தாமணி ஹாரபூஷிதம். தலையிலே கிரீடம், தோளிலே தோள்வளை, காதிலே மகர குண்டலங்கள், கழுத்திலே பார்த்தால் முத்து ரத்தனம் பதித்த ஹாரங்கள். விஷால வக்ஷஸ்தல சோபி கௌஸ்துபம் ஷியாச்ச தேவியா துஷிதோரு வக்ஷசம். கழுத்திலே கௌஸ்துபமணி, அகன்ற திருமார்பிலே ஸ்ரீரங்க நாயகி தாயார், ஸ்ரீரங்க நாச்சியார் அந்த ரங்கநாதன் திருமார்பிலேயே எழுந்தருளி இருக்கிறாள். அந்த தாயாரையும் சேவித்தார் பிரம்மா. பிரதப்த சாமி சாருவாசசம் சுமேகலம் நூபுர சோபிதாங்கிரிகம். இடுப்பிலே பார்த்தால் பழுக்க காய்ச்சிய தங்கம் போல் இருக்கக்கூடிய பொன்னிறத்திலே பீதாம்பரம் மஞ்சள் பட்டாடை அணிந்திருக்கிறார். இடுப்பிலே ஒட்டியானம், திருவடிகளிலே சிலம்பு நூபுரம் அத்தனையும் அணிந்திருக்கிறார். புஜோபதானம் பிரசுதான்யஹஸ்தம் நிகுஞ்சிதோத்தானித பாதயுக்மம். அவருடைய வலக்கரத்தையே தலைக்கு தலையணை போல் வைத்துக் கொண்டு வலக்கரத்தை அணையாக வைத்து பள்ளி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். இடது திருக்கரத்தை இப்படி நீட்டிக்கொண்டிருக்கிறான். அவருடைய 2 திருவடிகள் மேல் நோக்கி பார்த்தபடி ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகள் இப்படி மேல் நோக்கி வச்சுண்டு சயன திருக்கோலத்தில் திருவடிகளை நீட்டியபடி எழுந்தருளி இருக்கக்கூடிய